நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஜேசிபியை எப்படி நம்ம லிஃப்ட் பண்ண போகிறோம், அதாவது எப்படி தூக்கிட்டு கீழே வைக்க போகிறோம். நிறையா வீடியோ நிறையா பார்த்துருப்பீங்க. ஓகே, ஏன் ஒரு க்ரேன்லேயே தூக்கியிருக்கலாமே 2 க்ரேன் ஏன் போடுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ 2 க்ரேன் போடுறதுனால ரொம்ப சேஃப்டி. நீங்கள் காசு மிச்சம் பண்ணுறதுக்காக எப்பயுமே யோசிக்காதீங்க. சுற்றி இருக்கிற பொருள் ப்ளஸ் ஆளுங்க, அதே போல் நம்ம வண்டியும் சரி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 வண்டி ரொம்ப சேஃப்டியானதாக. ஃப்ரண்ட்டு சேஸில் 2 ஹோல்ஸ் இருக்கும், பேட்ரி ஹோல்ஸு, அந்த இடத்துல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பேக்கில் 2 ஸ்டெபிளைசர் பக்கத்தில் ஹோல் இருக்கும், அதாவது சேஸில் 2 பக்கமும் பெல்ட்டை போட்டு நேராக மேலே தூக்கிக்கிடணும். சரிங்களா? இப்போ எப்படி இறக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதே போல் எப்படி தூக்கி இது மேலே வச்சாங்க அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போடலாம். மறக்காமல் எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் அண்டு லைக்கு ஒரு ஷேரு போட்டு விட்ருங்க. மறக்காமல் நிறையா வீடியோஸு, நிறையா வண்டி சேல்ஸு இதெல்லாம் பார்க்கலாம். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இதோட இன்ஜின் ப்ராப்ளம். ஸோ இதோட இன்ஜினை நான் ரெடி பண்ணுறேன். இதோட இன்ஜின் பார்த்திங்கனாக்கா ஜேசிபி இன்ஜினு 444. ஸோ இதை முழுக்க நானாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இதோட வீடியோவும் கண்டிப்பாக 1 by 1 நான் போட்டுகிட்டே இருப்பேன், பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை முழுசாக கேளுங்க. கற்றுக்கிட்டு அடுத்தது நீங்கள் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்களும் சொல்லலாம், செய்யலாம். சரிங்களா? அதுக்கு தான் சில விஷயங்கள் எல்லோரும் சொல்லி தர்றது, கற்றுக் கொடுக்குறது, இந்த மாதிரி வீடியோ போடுறது, அதை நம்ம பார்த்து நான் நிறையா வீடியோ இதே போல் பார்த்து கற்றுக்குவேன், எப்படி பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத. அதே போல் தான் நானும் உங்களுக்கு சொல்லி ஒரே க்ரேனில் தூக்க முடியும். ஆனால் அது சேஃப்டி கிடையாது. பெல்ட்டு லென்த்தாக போடணும். ரொம்ப ஆபத்தான ஒரு வேலை அது. அதனால் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு க்ரேனுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் சார்ஜஸ், அதாவது 3500 ஜேசிபிக்கு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி பேசிக்கலாம். இன்னும் கம்மியாக வந்தாங்கன்னா பெஸ்ட்டு. இவங்க கம்மியாக வரமாட்டுறாங்க. நம்ம சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. ஸோ அதனாலேயும் தப்பு கிடையாது. ஒருத்தவங்க சம்பாரித்த மாதிரியும் இருக்கட்டும். அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. சரி, இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இறக்கைச்சல நீங்கள் வண்டி ரொம்பவும் சேஃபாக இறங்கும். 2 க்ரேன் வச்சு இறங்கணும்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல். இந்த வண்டியும் அப்படி தான் இறக்கிறாங்க. என்ன காரணம், இது ஏன் அப்படியே ஜேசிபி அப்படியே இறங்கியிருக்கலாமே அப்படின்னு சில கேள்விகள் எல்லோரும் கேட்பாங்க. இந்த வண்டியில் இன்ஜின் சீஸ் ஆகிட்டு, இன்ஜின் பிரச்சனை. சரிங்களா? அதனால் ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் தனியாக வேறு இடத்துல முன்னாடி வச்சுருக்கு. அதை நம்ம ரெடி பண்ணி இதில் அசம்பிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த வேலைலாம். ஸோ அப்படியே தூக்கி இறக்குச்சு லிஃப்டிங் பண்ணி. ஸோ பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் வண்டியை ஒரு வேளை எப்படி தூக்கணும் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சரிங்களா? இதை பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல ஊக்க போடணும், எந்த இடத்துல பெல்ட்டை போடணும், எந்த இடத்துல தூக்குனா டேமேஜ் ஆகாமல் இருக்கும், நம்ம வண்டிக்கும் ஓஸும் கட் ஆகாமல் இருக்கும். அதே போல் ஃப்ரண்ட் லோடரில் போட்டுறக்கூடாது. ஓஸு, பக்கெட்டு, அதாவது இன்ஜின் முன்னாடி இல்லாதனால நம்ம இப்படி போட்டாச்சு. இருந்தாலும் நம்ம அப்படி போடலாம். சரிங்களா? அதனால் பிரச்சனை கிடையாது. 2 ஹோல்ஸ் இருக்கும். மறக்காமல் அதில் போட்டு தூக்குங்க. அப்போ தான் சேஃபு. ரொம்பவும் இல்லை அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டு ஷவல் ரேம் இருக்குது பார்த்திங்களா, அது பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதோட. அதனால் அப்படி பண்ண தேவையில்லை. அதே போல் இந்தாண்ட பூமில் போட்டாலும் வண்டி ஒரு சைடு சாஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெல்ட்டை வி டைப்பில் சேஸில் போடுங்க. பூம் ஸ்டாப்பரை வச்சு லாக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் கீழே இறங்காமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தூக்குனீங்க அப்படின்னா மிக நல்லது. அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நானும் தான் இருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலேஷனுக்கு தான். சரிங்களா? ஸோ நிறைய வண்டிங்க சேலும் இருக்குது. அந்த வண்டிங்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன், வீடியோவும் போடுவேன். அதே போல் ஒரு டீலர்ஷிப்போ ஒரு புரோக்கர்ட்டோ வாங்குறீங்க அப்படின்னா வண்டியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஓட்டி பாருங்கள். சில பேர் ஓட்டி பார்க்காமலே அட்வான்ஸை போட்டு வந்துடுறாங்க. போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வண்டியில் இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது, பம்பு உட்காருது, இன்ஜின் உட்காருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க.